ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் ஜெப்ரிஷர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்தியன் டூ டிசாஸ்டர் ஆர் அ ஃபியூச்சர் ஜெம்னு. ஃபியூச்சர் ஜெம்னா கமல்ஹாசனுக்கு நிறைய படம் மாதிரி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் தான் பிரச்சனை. ஏன்னா அந்த காலத்துல மக்களுக்கெல்லாம் இதை புரியற அறிவு இல்லைன்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு படமானு கமல்ஹாசனுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கமல்ஹாசனுக்கு ரசிகர்களை விட கமல்ஹாசனை பிடிக்காத ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே கமல்ஹாசன் ஒரு திறமைசாலின்னு ஒத்துப்பான். படம் நல்லா இருந்தா படத்தை போய் பார்ப்பான். ஆனா கமல்ஹாசனுக்கு அந்த ரசிகர்களை விட கமல்ஹாசனை பிடிக்காத ஆளுங்க தான் நிறைய பேரு. இந்த இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் போது கூட என்கிட்ட பேசின ஆளுங்க எல்லாம் ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க, எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு. இப்ப கமல்ஹாசனை பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்ல, பல காரணம் இருக்கு. இப்போ கமல்ஹாசன் நடிகன் தான் பாத்தீங்கன்னா உலகத்துல பெரிய ஆளு. கமல்ஹாசன் டைரக்டரு, கமல்ஹாசன் ரைட்டரு, கமல்ஹாசன் எல்லா வேலையுமே பண்ணுவான். ஆனா நடிப்புல தான் கமல்ஹாசன் நம்பர் 1. மிச்சம் எல்லாத்துலயுமே நம்பர் 1 கிடையாது. இப்போ கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணி நடித்த படம் ஹேராம். ஹேராம் ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸுக்கு மேலே ஆகிட்டு இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க மாஸ்டர் பீஸ்ன்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுதான் சொன்னேன், இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான், இந்த படத்துக்குள்ள விஷயம் இருக்கு, ஆனால் இந்த படம் என்டர்டெய்னிங் கிடையாது, இந்த படத்துக்குள்ள ரசிக்க வைக்கிற ஒண்ணுமே இல்லைன்னு. அதே மாதிரி தான் விரும்மாண்டி. ஆனா விஸ்வரூபம் நல்லா இருந்தா, ஆனா விஸ்வரூபம் 2 குப்பை. ஸோ இந்த கமல்ஹாசனை ப்ரைஸ் பண்ணுற கூட்டம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். கமல்ஹாசன் இருக்கும்போது எப்படி ரஜினிகாந்த் மேலே போனான், தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். ஏன்டா நீ உலகத்தை எடுத்துப்பாரு, ஹாலிவுட்ல கூட ராபர்ட் டெனிரோ வர அர்னால் தான் பெரிய ஆளு. அதுக்கு முன்னாடி போனா ஃப்ரெட் அஸ்டேரை வர ஜீன் கெல்லி தான் பெரிய ஆளு. 2 பேருமே டான்சர்ஸ். ஆனா ஃப்ரெட் அஸ்டேருக்கு டான்ஸ்ல தான் விஷயம் உள்ள இருக்கும். ஆனா ஜீன் கெல்லிக்கு டான்ஸ்ல தான் ஆடம்பரம் இருக்கும். நான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாட்டியாருக்கு இந்த பொன்னியின் செல்வன் 1 புரியவும் இல்லை. அவர் இந்த என்னடா படம் நல்லாவே இல்லைன்னு எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 வர பொன்னியின் செல்வன் 2 தான் பிடிச்சு. ஸோ எனக்கு லெக்சரர் சொல்லிட்டு இருந்தாரு, என்னடா இது பொன்னியின் செல்வன் புரியவே மாத்தீங்கன்னு. அதுக்கு எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட புக்கை பறிச்சு தந்தா புரியும்னு. அதுக்கு அவர் திரும்பி பார்த்து, ஏன்டா உன் படத்தை பார்க்கணும்னா நான் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு வரணுமா, ஒரு சாமானியனுக்கு புரிய வைக்க மாட்டீங்களான்னு பேசிட்டு இருந்தாரு. அவர் ரஜினி ஃபேனு. ரஜினிகாந்துக்கு படம் எல்லாமே ஒரு சாமானியனுக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். அவனே அதை தான் விரும்பி பார்ப்பான், என்டர்டெய்னிங்கா இருக்கும். கமல்ஹாசனுக்கு அந்த முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹை கிளாஸ் மக்களுக்கு தான் கமல்ஹாசனே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு தான் படத்தை நடிப்பாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு பெண் ரசிகர் மாதிரி தான் அதிகம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேல் ஆடியன்ஸ் இருந்தாராம் அவன் ஒரு மாஸ் ஹீரோ ஆவான், அவன் ஒரு பெரிய ஹீரோ ஆவான். ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்துன்னா அது அப்படி நல்ல கதை இருந்துன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த நாளே இடிச்சு தூக்குறதுக்கு மேல் ஆடியன்ஸ் தான் வேணும். இன்னொரு விஷயம் என்னன்னா சினிமா வட்டத்திலேயே சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் மற்ற ஆளுங்களை வளர்றதுக்கு இடம் கொடுப்பான், கமல்ஹாசன் அதை கொடுக்க மாட்டான்னு. இப்போ இவங்க 2 பேருமே சுயநலவாதி தான். ரஜினியும் சரி கமலும் சரி 2 பேருமே சுயநலவாதி தான். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது நியாயமானது தான். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கூடி போனா 2 பேர் வேலை பார்ப்பான். இல்லாத்தா ஒரு பார்ட் டைம் ஆத்து வெளியே நிறைய வேலை இருக்கு, நம்ம கூப்பிட்டா நம்ம வீட்டுல அந்த வேலையை முடிச்சுட்டு போவான். ஆனா இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல் டைமே வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கணும்னா இவங்க சுயநலமா இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். இவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது நியாயமா தான் இருக்கும். எல்லா பெரிய ஆளுங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுதான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ரஜினிகாந்த பாத்தீங்கன்னா எனக்கு நடிப்பு மட்டும் தான் தெரியும், அதுவும் இந்த ஸ்டைல்ல தான் எனக்கு நடிப்பு வரும், ரசிகர்களுக்கு அதுதான் பிடிக்கும்னு அந்த மாதிரி தான் நடிப்பாரு. டைரக்ஷனை கையில இருக்க மாட்டாரு. மற்றபடி இந்த ஸ்கிரீன் ரைட்டு, பாட்டு அது எல்லாத்துக்குமே கரெக்டா ஆளை வைப்பாரு. ரஜினிகாந்த் ஒரே ஒரு படத்தை மட்டும் டைரக்ட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன், பாபா.
ரஜினிகாந்த் வாழ்க்கையிலேயே அந்த படம் மாதிரி ஒரு ஃப்ளாப்பு படம் வந்து கிடையாது. ஆனா எனக்கு சின்ன வயசுல அந்த படம் தான் பிடிக்கும். ரஜினிகாந்த் போய் கடவுள்கிட்ட பேசுவாரு. அந்த பட்டம் அப்படி டோருக்கு உள்ளோரி வரும். ஆனா ரஜினிகாந்த் வாழ்க்கையிலேயே அந்த படம் தான் ஃப்ளாப்பு. ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண படம். அதோட ரஜினிகாந்த் நான் இனி டைரக்ஷன் சைட்லயே வரலப்பா அப்படின்னு வந்து அவர் போயிடுவாரு. கமலஹாசன் அப்படி கிடையாது. கமலஹாசன் நடிகரும் நான் தான், டைரக்டரும் நான் தான், இந்த ஸ்கிரீன் ரைட்டரும் நான் தான். எல்லாத்துலயுமே வந்து போய் உட்காந்து வந்து அதுக்குன்னு உள்ள ஆளுங்களுக்கு இடத்த வந்து இருக்கிறாரு. அதோட அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகும். நடிப்புல மட்டும்தான் கமல்ஹாசன் வந்து நம்பர் ஒன்னு. மிச்ச எல்லா விஷயமும் கமல்ஹாசன் வந்து பண்ணுவாரு. ஆனா எல்லாத்துலயுமே வந்து அவர் நம்பர் ஒன் கிடையாது. இப்போ வந்து நம்ம சங்கரை பத்தி பார்ப்போம். ரைட்டர் சுஜாதா இறந்த பிறகு வந்து சங்கரோட எல்லா படமுமே வந்து ஃப்ளாப்புன்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்தியன் 2 படத்துல பாத்தீங்கன்னா வந்து எழுத்து வந்து நல்லா தான் வந்து இருந்து, டைரக்ஷன் தான் வந்து ஃப்ளாப். ஸோ இந்த படத்துக்கு தோல்விக்கு வந்து சங்கர் தான் வந்து காரணம். இந்த படத்துல வந்து 3 எழுத்தாளர்கள் வந்து இருக்காங்க. ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, லக்ஷ்மி சரவணன் குமார். ஸோ வந்து இந்த எழுத்தை வந்து ரசிக்கிறவங்க, புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் வந்து பண்ணுவாங்க. டைரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இல்லை. எல்லாரும் சொல்றது தான் சங்கருக்கு டைம் வந்து முடிஞ்சிட்டு இனி அவர் ரிட்டையர் ஆகணும்னு. சங்கரோட பழைய படத்துல எல்லாமே வந்து ஒரு பாட்டு சீக்வன்ஸுக்கு எல்லாமே வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போவாங்க. சங்கர் படத்துல வந்து நிறைய புது விஷயத்த காணிப்பாங்கன்னா வந்து மக்கள் வந்து போவாங்க. ஏன்னா அது வந்து அந்த 90s அந்த காலம் வந்து இன்டர்நெட்டுக்கு முன்னாடி உள்ள காலம். இப்போ எல்லாருக்க போன் எடுத்து தட்டி பாட்டாலே வந்து அந்த இடத்த எல்லாமே வந்து பார்த்துடலாம். இந்த படத்துல வந்து இவங்க வந்து சைனால உள்ள தாய்பேக்கு தான் வந்து போயிருக்காங்க. அந்த அளவு அந்த சீனரி வந்து இழுக்கவே வந்து இல்லை. எல்லா சங்கர் படத்துலயுமே வந்து ஹீரோ வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போற சீன் தான் வந்து ரொம்ப மாஸ் சீனா இருக்கும். இந்த படத்துல அது ரொம்ப நல்லாவே இல்லை. இந்த படம் வந்து சங்கரோட படம் கிடையாது. இந்த படம் வந்து கமல்ஹாசனோட படம். சங்கருக்கு கைவண்ணத்தை விட ஜெயமோகனுக்கு கைவண்ணத்தை விட 2 பேருக்கு கைவண்ணமும் இருக்கு. ஆனா அங்கங்க இருக்கு. ஃபுல்லாவே கமல்ஹாசனுக்கு கைவண்ணம் தான். கமல்ஹாசனுக்கு சிக்னேச்சர் தான் வந்து இந்த ஃபிலிம் ஃபுல்லாவே வந்து இருக்கு. அதனாலதான் இந்த ஃபிலிம் வந்து தோத்துருக்கு. இந்த படம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் வந்து ஆயிருக்கணும். அந்த சாங் ஷூட்டிங் பவர் வந்து 2 பேர் இறந்து போய் நிறைய பிரச்சனை ஆகி அங்கங்க வந்து பட்ஜெட் லேக் ஆனனால தான் வந்து இந்த படம் வந்து ஒரு மாதிரி முடியாத நிலைமையில வந்து இருந்து. அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து இது நான் சொல்றேன், கமல்ஹாசன் உள்ள வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து கமல்ஹாசனுக்கு கைவண்ணம் தான் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து தெரிஞ்சு. கமல்ஹாசனுக்கு சிக்னேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து கமல்ஹாசன் கொல்லக்கூடிய கேரக்டர் வந்து விஜயமாலா. அதாவது விஜயமாலாவை வச்சு உருவான ஒரு கேரக்டர். ஏன்னா விஜயமாலா மாதிரி அந்த கேரக்டர் தான் வந்து இங்க உள்ள இந்தியன் பேங்க்ல இருந்து நல்லா நிறைய பணத்தை வந்து எடுத்து அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாம வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு ஓடி அங்க போய் வந்து ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்து இருக்கிறது. ஸோ விஜயமாலா கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் தாத்தா வந்து கொல்லுவான். கொன்னுட்டு வந்து ஆமையை வந்து விட்டுட்டு போவான். இந்த ஆமை யானை வந்து விஷ்ணுவோட 2வது அவதாரமான குருமா அவதாரம். குருமா அவதாரத்துலையும் கடலுக்கு நடுவுல தான் வந்து மெயின் ஸ்டோரி வந்து நடக்கும். அதே மாதிரி கடலுக்கு நடுவுல போட்ல தான் வந்து கமல்ஹாசன் வந்து விஜயமாலையா வந்து கொலை வந்து பண்ணுவான். அந்த கேரக்டரை வந்து கொலை வந்து பண்ணுவாரு. 2வது இந்தியன் தாத்தா வந்து யாரை வந்து கொலை பண்ணுவாருன்னா வந்து அதானி. அதாவது அதானியை வச்சு உருவான ஒரு கேரக்டர். எனக்கு இதை பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஓப்பனாத்து எடுத்து வச்சிருக்கீங்களேன்னு. ஏன்னா வந்து குஜராத்ல போயிடான் வந்து அந்த அதானி கேரக்டரை வந்து இந்தியன் தாத்தா வந்து கொல்லுவாரு. அவன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அவன் வீடு ஃபுல்லாவே கோல்டா தான் இருக்கும். அவனுக்கு மெயின் இது வந்து கிரானைட்டு. அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து லீஸை எடுத்து அதோட பல மடங்கு நிறைய ஏரியாவை வந்து தோண்டி வந்து கிரானைட்டை வந்து எடுத்துருக்கு ஒரு கேரக்டரை தான் வந்து இந்தியன் தாத்தா வந்து கொல்லுவாரு. அடானி கேரக்டரை கொல்லும் போர் வந்து குதிரை சிம்பாலிசம் வந்து இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுவுக்கு ஒரு அவதாரம் தான். எந்த அவதாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹயக்ரீவா அவதாரம். 3வது வந்து இந்தியன் தாத்தா வந்து யாரை கொலை பண்ணுவாருன்னா வந்து ஒரு பஞ்சாபி பிஸ்னஸ் மேனை வந்து கொலை பண்ணுவாரு. எதுல கொலை பண்ணுவாருன்னா வந்து ஜீரோ கிராவிட்டியில வந்து கொலை பண்ணுவாரு. தரையில இல்லாம வானத்திலயும் இல்லாம நடுவுல வச்சு கொலை பண்ணுவாரு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது விஷ்ணுவோட 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து சங்கருக்கு இடத்தையும் ஜெயமோகனுக்கு இடத்தையும் 2 பேருக்கு இடத்தையுமே வந்து கமல்ஹாசன் வந்து எடுத்துட்டாரு. 2 பேருமே வந்து ரொம்ப சைடு வந்து போயிட்டாங்க.
ஸோ வந்து ஷங்கருக்கும் ஜெயமோகனுக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை வந்து ஒதுக்கி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா வந்து இது வந்து எல்லா ஷங்கர் படம் மாதிரியே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து ஆயிருக்கும். எல்லா கமல்ஹாசன் படம் மாதிரியே வந்து இந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சர்ச்சைகளை வந்து கிளப்பி வந்து வித்துருக்கோம். இந்த படம் வந்து 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய படம். ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு சீன் வந்து இருக்கு. இந்தியன் தாத்தாவை எல்லாருமே வந்து கார்னர் வந்து பண்ணிடுவாரு. அப்போ வந்து இந்தியன் தாத்தா வந்து கேட்பாரு, இது வந்து உங்க பையன் நானு. அதுக்கு வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து ஆமான்னு வந்து சொல்லுவாரு. உடனே கமல்ஹாசன் வந்து வாரிசு அரசியல் பை வந்து வாரிசு சிபிஐயா அப்படின்னு வந்து சொல்லுவாரு. Brilliant. மகனா வாரிசு அரசியல் போதாதுன்னு வாரிசு சிபிஐயா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் தான். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து எலெக்ஷனில் வந்து நின்னாரு. ஸ்டாலினை எடுத்து தான் வந்து நின்னார். இப்போ நான் ஸ்டாலின் கிட்ட போய் வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த படம் வந்திருந்தா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ரீச் வந்து ஆயிருக்கும். எல்லா கமல்ஹாசன் படத்தை மாதிரியுமே ரிலீஸ் ஆன காலம்தான் வந்து பிரச்சனை. இப்போ உள்ளவங்க சொல்லுவாங்கறானே, இந்த காலத்துல உள்ளத கமல்ஹாசன் வந்து அந்த காலத்துல எடுத்திருக்காரு பாரு, அந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு. இப்போ இந்த இந்தியன் 2 படத்தையுமே வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து மாஸ்டர் பீஸ்ன்னு தான் வந்து சொல்ல போறான். பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் வந்து இது வந்து 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் வந்து ஆயிருக்கும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல வந்து இன்னும் டீட்டெயில் தாட்டு நம்ம இந்தியன் 2 பற்றி பார்ப்போம். ஓகே எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.